தன்னோட டிசைபிள்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவர் பிரீச்சிங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பிரீச் பண்ணும்போது முதல்ல அவர் பிரீச் பண்ற விஷயமே மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேவகுமாரன் வந்து இங்க பிரீச் பண்றத நம்ம பார்க்கிறோம். அவர் பிரீச்சிங் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சுதான் வந்து தன்னோட டிசைபிள்ஸ் அவர் செலக்ட் பண்ணி அவரோட அவர் சேர்த்துக்கிறாரு. நம்ம இங்க என்ன விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தேவகுமாரன், பரலோகத்திலேருந்து அனுப்பப்பட்ட தேவகுமாரன், அவர் வந்த உடனே எங்கேயுமே வந்து ஒரு மர்சிஃபுல்லான ஒரு வார்த்தையோ ஒரு கிரேஸ்ஃபுல்லான வார்த்தையோ எங்கேயுமே அவர் ப்ரீச் பண்ணல. முதல்ல ஆரம்பத்திலே அவர் என்ன பண்றாருன்னா மனம் திரும்புங்கள்ன்றார். அதுக்கு முன்னாடி ஜான் த பேப்டிஸ்ட், அவருக்கு முன்னாடி ஜான் த பேப்டிஸ்ட் அவரோட ஊழியத்தை ஆரம்பிச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு ப்ரீச் பண்றாரு. அவருமே என்ன ப்ரீச் பண்றாரு? இந்த மனம் திரும்புதல் பத்தி தான் ப்ரீச் பண்றாரு. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலயமா உங்களை நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, நுரி தர சத ரப தலிக்கலா பாபா धोरेला शादर रे बेलोरी बाबा दोरेला री भधरी सेमेलोरी धीरी सदल्ले शदल्लेमा दोने रे देर्रा बाला लोधल्ला खला बाला दोराबालोरिका बाबा ஆவியானவர் சொல்றார், ஷதர் லெக்கே ரபதரி பாபா, காலம் இனி செல்லாது ரிக்கா, அந்த அதிசீக்கிரத்தில் வருவேன் ரிக்கா பார் ரபா, நியாயத்திற்கு வருகிறேன் என்று ஆவியானவர் சொல்றார். இஷபா லோகேபா, மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்றார். இஷதர், இது கடைசி காலம் ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா, மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ரிக்கா பாபா பாபா வாரிஷதர் ராபா, மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ரிக்கா பாபா. குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பனம் காண்பார்கள். என் ஊழியக்காரன் மேலேயும் என் ஊழியக்காரி மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆவியானவர் சொல்றார். இஷதர் ரபக்கல ரபா துரிபா தர ஷபா லோரிகபா. யாரெல்லாம் அந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்களோ ரிக்கந்த ராபா லோரிகா பாபா, ஆவியானவர் சொல்றார். இஷதர் ராபா லோரிகபா. யாரெல்லாம் மனசார இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னு ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ ரிக்கா பாபா, அவங்க மேல எல்லாம் ரிக்கந்த ராபா லோரிகா பாபா ரிஷாதார் இந்த அபிஷேகம் வருது. ரிக்காந்த ராபா யோவேல் 2:28 என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்காந்த ரஷபா லோரி ரிசீவ் ரிக்கா பாபா, ரிசீவ் ரிஷபா பாபா, ரிசீவ் ரிக்கா பாபா ரிதர ஷதர் ராபா லோரிகா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு உண்டான தலைப்பு ரிப்பண்ட். அதுக்குண்டான வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரிப்பண்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் ஹஸ் கம் நியர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆக்சுவலி இந்த வசனம் வந்து ஜீசஸ் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு ப்ரீச் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், பரிசுத்தாவியானவர் வந்ததுக்கப்புறம் ஒரு வனாந்தரத்துக்கு இயேசு கிறிஸ்து போகிறாரு. வனாந்தரத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரீச் பண்ண போகிறாரு. தன்னோட டிசைபிள்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் ப்ரீச்சிங்கை ஆரம்பிக்கிறாரு. அவர் ப்ரீச் பண்ணும்போது முதல்ல அவர் ப்ரீச் பண்ணுற விஷயமே மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேவகுமாரன் வந்து இங்கே ப்ரீச் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அவர் ப்ரீச்சிங் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு தான் வந்து தன்னோட டிசைபிள்ஸை அவர் செலக்ட் பண்ணி அவரோட அவர் சேர்த்துக்கிறாரு. நம்ம இங்கே என்ன விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தேவகுமாரன், பரலோகத்திலேருந்து அனுப்பப்பட்ட தேவகுமாரன், அவர் வந்த உடனே எங்கேயுமே வந்து ஒரு மர்சிஃபுல்லான ஒரு வார்த்தையோ ஒரு கிரேஸ்ஃபுல்லான வார்த்தையோ எங்கேயுமே அவர் ப்ரீச் பண்ணல. முதல்ல ஆரம்பத்திலே அவர் என்ன பண்றாருன்னா மனம் திரும்புங்கள்ன்றார். அதுக்கு முன்னாடி ஜான் த பேப்டிஸ்ட், அவருக்கு முன்னாடி ஜான் த பேப்டிஸ்ட் அவரோட ஊழியத்தை ஆரம்பிச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு ப்ரீச் பண்றாரு. அவருமே என்ன ப்ரீச் பண்றாரு? இந்த மனம் திரும்புதல் பத்தி தான் ப்ரீச் பண்றாரு. ஏன் காலங்காலமா நீங்க புக் ஆஃப் ஜெனசிஸ்லேருந்து புக் ஆஃப் ரெவலேஷன்ல வரைக்கும் நீங்க பார்த்தீங்கனாலே எல்லா தீர்க்கதரிசிகளுமே வந்து இந்த மனம் திரும்புதல் பத்தி தான் ப்ரீச் பண்ணியிருப்பாங்க. ஆரம்ப காலத்துல இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ்லேருந்து பார்த்தாலும் சரி, நோவா காலத்துல, ஆப்ரஹாம் காலத்துல, அதுக்கப்புறம் ஈனோக் காலத்துல, எல்லா காலகட்டத்திலையும் கர்த்தர் வந்து தன்னோட நியாய தீர்ப்பின் முகத்தை காமிச்சிட்டே வர்றார். ஏன் காட்டுறாரு அப்படின்னா, மக்கள் எங்கெங்கெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து அவர் கரெக்டாக
கரெக்டாக வந்து அந்த பீப்புளை வந்து ஜட்ஜ் பண்ணுறத எல்லா காலகட்டத்திலையும் பார்க்குறோம். எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து மல்கியா புஸ்தகம், நீங்கள் ஹோசியா, அது மாதிரி நிறைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எல்லா புஸ்தகத்திலையுமே கர்த்தர் வந்து தான் மக்களை வந்து அவரோட சொன்ன பேச்சை கேட்காதப்போ தன்னோட மக்களை வந்து நியாயத்தை இருக்கிறத பார்க்குறோம். இங்கே நீங்கள் ஒரு விஷயத்த என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, தன்னோட மக்களை நம்ம என்ன எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டு நம்ம இந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாலே நம்ம இந்த பரலோக வாசலுக்கு போயிடுவோன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரீபா லெஷபால கர்த்தர் சொல்றார். ரிகந்த ராபா கால கொடியதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத மகா கொடிய நாட்களுக்குள்ள போறீங்க. ரிகந்த மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ரெக்கேலா ரஷப கல கலபா துக்கேலா ரதலே ஷலே பெலோரி பாபா தொரேபேலா ராபாபா ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த மனம் திரும்பாட்டி, ரிக்கந்த மனம் திரும்பாட்டி, ரிக்கந்த மனம் திரும்பாட்டி, ரிக்கந்த ஒருத்தருக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரீபாதார ஷபக்கலரா பாபா திராபாலோ ரிக்கா பாபா திரா ஷபா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதா ராபாலோ ரிக்கா பாபா. ஸோ இந்த மனம் திரும்புதல் எல்லா காலகட்டத்திலையும் ப்ரீச் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஜீசஸோடு நிறுத்தாமல் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா தன்னோட டிசைபிள்ஸும் வந்து இந்த மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறாங்க. ஜீசஸ் வந்து அவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் தன்னோட டிசைபிள்ஸ்க்கு வந்து சில அறிவுரையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் பரலோகத்துக்கு போயிடுறாரு. அவர் அங்கே போனதுக்கப்புறம் புக் ஆஃப் ஃபேக்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச புஸ்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு புக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே இருக்க வந்து டிசைபிள்ஸ் வந்து ஒரு ஹீரோ மாதிரி வந்து அவங்க வந்து அந்த டைமில் மக்களுக்கு மத்தியில் அவங்க வந்து ஒரு கேரக்டர் அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு வித்தியாசமான முகம் வந்து அது வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு பயந்த மாதிரி இருந்த டிசைபிள்ஸ் வந்து எப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஒரு ஹீரோ போல தெரிஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படி தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரோட்டில் போகிற மக்களுக்குலாம் இந்த சுகத்தை கொடுத்துருப்பாங்க. ஹீலிங், டெலிவரன்ஸில் வந்து ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு பிச்சைக்காரன் வெளியில் உட்காந்துருப்பான், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நட அப்படின்னு சொன்னோன்னே அவர் உடனே நடந்திருப்பார். இந்த மாதிரி பல அதிசய அற்புதங்கள் செய்யும் போது நிறைய மக்கள் வந்து பேதுரு பின்னாடியும் ஜான் பின்னாடியும் போறாங்க. எல்லாரும் வந்து அவரோட ப்ரீச்சிங்க கேட்க 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 எல்லாரும் ஓடுறாங்க. அப்பயுமே பேதுரு என்ன ப்ரீச் பண்றாருன்னா, அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 2:38 என்ன இருக்குன்னா, ரிப்பண்ட் மனம் திரும்புங்கள். அதுல வந்து 4 விஷயம் போட்டிருப்பாரு. மன திரும்புகள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, ஃபர்கிவ்னஸ். மன திரும்பி நம்ம இந்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போதே நம்ம வந்து இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட இருந்து நம்ம இந்த ஃபர்கிவ்னஸை பெற்றுக்கொள்வோம். 4வது ஒரு விஷயம் தான் கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஏன் இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, இது 3 வந்து கொஞ்சம் ஈஸி. ஆனால் வந்து திருப்பி நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ளே போகும்போது நம்ம பாவம் செய்ய 100% சான்ஸ் இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இடத்துல நம்ம ஊழியம் செஞ்சாலும், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நம்ம பாவம் செய்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஜெபிக்கிற மனிதர்களாக இருந்தால் ஜெபிக்கிறவங்களோட இருங்க. உங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் ஜெபிக்கிற நண்பர்களோட இருக்கணும். நம்ம வந்து வீடும் வந்து எப்பவுமே வந்து ஜெபிக்கிற அந்த அட்மாஸ்பியர்லேயே நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஓப்பன் டோர் வச்சுருந்தாலும் அசுத்தாவியால் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நம்மளால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் அந்த மாதிரி. அதனால நம்மளோட பரிசுத்தத்தை நம்ம காத்து கொண்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நம்ம வந்து இந்த பரிசுத்த வந்து வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு பூமியில் வாழ்கிறோம். திருமண பக்கம்லாம் பாவமான ஜனங்கள், திருமண பக்கம்லாம் ஒரு பாவமான வாழ்க்கையோட ஜனங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதனால நான் எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணணும். அதிகாலை ஜெபம் முக்கியம். அதே மாதிரி வேத வாசிப்பு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஏன் வேத வாசிப்பு நான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன்னா, கர்த்தர் உங்களோட பேசுறதுக்கு அது வந்து ஒரு பெரிய டூல். எந்த தெய்வத்தை நம்ம வாழ்கிற உலகத்தில் எத்தனையோ தேவர்கள் இருக்காங்க. நான் 100 கோடி தேவர்கள் என்னமோ சொல்ல, 3 கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தெய்வத்துக்கும் அந்த தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் பேசும் தெய்வம். அவர் வந்து நம்ம கிட்ட பேசுவார். நம்ம என்னதான் ஒரு மண்ணான மனுஷனா இருந்தாலும் நம்ம அவரோட பேச முடியும். அதுக்கு தான் பைபிள். அந்த வார்த்தை எல்லாமே இட்ஸ் லிவிங் அண்ட் அது சொல்லுவாங்க ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. நம்ம ஏதாவது ஒரு திட்டத்துக்காக நமக்கு ஏதாவது ஒரு பதில் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பைபிளை திறக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வசனம் மூலியமா இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேசினாரு, இந்த வசனம் மூலியமா அவரோட சித்தத்தை என்கிட்ட வெளிப்படுத்தினாரு. இப்ப இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து
ரோட்லலாம் பார்த்தோன்னா நிறைய கார்லேயே பார்த்தீங்கன்னா வசனம்லாம் ஓட்டியிருக்கோம். எனக்கே நிறைய அனுபவம் இருக்குது. நான் ஏதாவது மனம் உடஞ்சி நான் ஜெபம் பண்ணிகிட்டே போகும்போது கர்த்தர் அந்த வசனம் மூலியமாக என்கிட்ட பேசுவார், ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பார். ஸோ கர்த்தரோட வார்த்தை ரொம்ப ஜீவனுள்ள வார்த்தை. அந்த மாதிரி நம்ம பேசும் தெய்வத்தோட நம்ம சஞ்சரிக்கிறோம். ஸோ நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா பைபிள் படிச்சுட்டே இருக்கணும். நம்ம பாவமான வாழ்க்கையில் விழக்கூடாது. நம்ம இந்த நித்திய ஜீவனை போய் அடையணும் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம அன்னதினமும் நம்ம எப்படி டெய்லியும் சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், அதே மாதிரி நம்ம ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், இந்த பரிசுத்தாவியான வரத்தை வச்சுட்டு நம்ம அதை ஆப்ரேட் பண்ணணும். நம்ம அப்போ அந்நிய பாஷையிலே நம்ம பேசணும், அந்த அந்நிய பாஷையிலே நிற்காம அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன வரத்துக்கு போகணும். இந்த மாதிரி நிறைய 9 வரங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வரத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த 9 வரமும் நம்ம கிடைச்சதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த விதத்துலையும் நம்ம ஒரு பாவமான வாழ்க்கையில் விழுந்துடக்கூடாது. ஏன்னா பரலோகத்தில் போகிறது ரொம்ப ஈஸியானதே கிடையாது. பைபிள்லே தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அது போற வாசல் இடுக்கமான வாசல், நேரோ டோர். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பைபிளே அதை தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அனுதினமும் நம்ம ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும்னா, ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் கர்த்தர் இந்த மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறார். மனம் திரும்பாட்டி என்ன ஆகும் அப்படின்றத புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 16வது வசனம் என்ன இருக்குது அப்படின்னா, ஜீசஸ் அந்த சர்ச்சுக்கு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இது ஜீசஸ் புக் ஆஃப் ரெவலேஷனில் சொல்கிறார். நம்ம சொல்கிறோமே, ஜீசஸ் வந்தால் நம்ம ஒரு ஈஸியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம், எல்லா பாவத்தையும் அவர் மன்னிச்சிருவார். நம்ம செஞ்ச பாவத்துக்கும் மன்னிக்கிறாரு, செய்ய போகிற பாவத்துக்கும் மன்னிக்கிறாரு, செஞ்சுக்கிட்டு இருக்க பாவத்துக்கும் மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லாதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிபா தக்கா ஷக்கெல்ல ரிபாபா துனெரல ஷபா லோரிக்கபா துராபா லோரிக்கபா. ஏமாந்து போவாதீங்கன்னு என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்காந்தர் ராபா லோரி, ஏமாந்துராதீங்க. ரிக்கந்தர் வசனத்தை பாருங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் மனம் திரும்பாட்டி, ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா, மனம் திரும்பாட்டி, ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா, பட்டயத்தால் உங்ககிட்ட வழக்காடுவேன், ரிக்கந்தர் ராபாலோ, வார்த்தையின் பட்டயத்தால் உங்ககிட்ட வழக்காடுவேன் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கல்ல ஷக்கா பாபா, மன திரும்புகள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷாதார் ராபாலோ ரிக்கபா. அதுதான் வசனம் என்ன போட்டிருக்கோம், மனம் திரும்பாட்டி நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். அதென்ன வாயின் பட்டயத்தால்னா அவரோட வேர்ட்ஸால் நம்மளை கேள்வி கேட்பார். இப்போ நம்ம கோர்ட்டெல்லாம் இருக்குது, நம்ம நிறைய இடத்துல போய் கோர்ட்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் லாயர்ஸ்லாம் சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க, அடிதடி நடக்காது. ஆனால் வாயின் வார்த்தை, அவர் ஒரு ஆர்குமெண்ட் வைப்பார், இவர் ஒரு ஆர்குமெண்ட் வைப்பார். ஸோ வேர்ட்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதே மாதிரி கர்த்தருக்கு நம்ம பரலோகத்துக்கு போன உடனே டைரெக்டாக நம்மளெல்லாம் வெல்கம் பண்ண மாட்டாங்க. நம்ம அதுக்கு அந்த பரலோகத்துக்கு ஏன் போறோன்ற ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுக்கணும். அதை தான் கர்த்தர் சொல்றாரு, ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். நம்ம நல்லது பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போயிடும். ஆனால் அதுதான் வசனம் சொல்லுது, மனம் திரும்பாட்டி. இது புறஜாதியானவருக்கு இந்த வசனம் கிடையாது. இது கர்த்தர் சபைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்பாட்டி என்னோட வார்த்தைக்கு நீ பதில் சொல்லணும். அந்த வார்த்தையை எப்படி இருக்கு, வாயின் பட்டயத்தால். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வார்த்தை நமக்கு ஈஸியாலாம் வரப்போறதில்ல. அவருக்கு ஒவ்வொரு கேள்வியும் பட்டய மாதிரி இருக்க போதுன்னு தான் அர்த்தம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லோரிக்க ஆயத்தமாகுகன் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரிக்க பப்பா. இந்த மாதிரி ஒரு வாயின் பட்டயத்தை இது நம்ம எங்க பார்க்கலாம், புக்கில் ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா நீங்க புக் ஆஃப் ஜோப் படிச்சா தெரியும். யோபு புஸ்தகத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். 14 வருஷம் ஒரு வனாந்தரம், எல்லாத்தையும் எழுது, உடம்பெல்லாம் சொரியெல்லாம் ஒரு நிர்வாணியாக இருக்கார் யோபு. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து அவர் இருக்கும்போது அப்போ புலம்பும் போது கர்த்தர் வரார். அப்போ கர்த்தர் வரும்போது யோபு கிட்ட அன்பாலாம் பேசியிருக்க மாட்டேன், என்ன உன் வாய்க்கு வந்தபடிலாம் நீ பேசக்கூடாது, நீ இஷ்டத்துக்கு பேசுகிற யோபுன்னு சொல்லிட்டு என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லுன்னு தான் அங்கே கர்த்தர் இறங்குறார். அப்போ நிறைய கேள்விகள் கேட்பார். அப்போ யோபுவால் பதில் சொல்ல முடியாது. அவரே சொல்லியிருப்பாரு, கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்க, உங்க கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, என்னை மன்னியும் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு தாழ்த்து முகம் குப்புற விழுந்து அழும்போதுதான் கர்த்தர் யோபு மேல இறங்கியிருப்பாரு. ஸோ கர்த்தரோட கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கணும். அவரை நீங்க லேசாலாம் எடை போடாதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றாரு. உங்களோட தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கை மாத்திக்கோங்க என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். காலம் இனி செல்லாது, அதிசீக்கிரத்தில் வருவேன், நான் பட்டயத்தோட வருவேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர், நான் நியாய தீர்க்க தான் வருகிறேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கபா லரபா துரிக்கல ரஷபா லோரு.
Urikanda Rashada Raba Lorika Baba, Diraba Lorika Baba, Rishaba Lorika Baba, Ribaba. ஸோ இந்த மன திரும்புதலை பற்றி நம்ம எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிங்களும் இதை பற்றி சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் எல்லா தீர்க்கதரிசிங்களுக்கும் ஜீசஸ்க்கும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எல்லாமே ஜீசஸ் பண்ண எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா எலியா காலத்திலே வந்து இந்த எல்லாம் அந்த 5 அப்போ 2 மீன் அந்த மாதிரி அதிசயம் அற்புதம், செத்தவங்களை உயிர் தெழுகிறது, எலேஜாவும் பண்ணியிருப்பார், எலேஷாவும் பண்ணியிருப்பார். ஜீசஸ் பண்ண எல்லா அதிசயம் அற்புதமும் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி முக்காவாசி பேர் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இவங்க யாருமே மெஸ்ஸையா கிடையாது. அவங்க தூய்மையான பிளட் வந்து பூமியில உள்ள நம்ம ஜீசஸோட பிளட் தான் நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கிற அதிகாரம் இருந்தது. அதனாலதான் அவர் வந்து அங்கிருந்து ஜூயிஷ் மக்களால அவரை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, உங்க பாவத்துக்காக தான் நான் வந்திருக்கேன், உங்க பாவத்துக்கு உண்டான மன்னிப்பை கொடுக்க வேண்டிய அதிகாரம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஜீசஸ் சொல்லும்போது அந்த ஜூயிஷ் பீப்புளால அக்செப்டே பண்ண முடியல. அதுதான் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் நம்ம ஜீசஸ்க்கும் உள்ள வித்தியாசம். அவர் தேவகுமாரன், அவரோட தூய்மையான ரத்தம் ஏன் இங்க நம்ம சிந்துறாருன்னா, நம்ம எல்லாம் இந்த பரலோக வாசல்ல நம்ம போய் எட்டணும். அவர் பிளட் சிந்தையும் நம்ம போய் பரலோக வாசல்ல எட்டாட்டி தப்பு நம்ம மேல, உங்க மேலதான் என்று புரிஞ்சுக்கோங்க என்று ஆவியானவர் சொல்றார். இஷக்கா லபா தரிக்கல ரபாலா துரிக்கல ரஷத ரபா லோரிக்கா பாபா துரிபால காலை நீ செல்லாதன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத ரபா லோரிக்கா பாபா ரிக்கந்தர். புதிய ஏற்பாடு காலத்துல ரிக்கந்தர் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையில பாத்தீங்கன்னா ரிக்கந்த் பவுலா இருந்தாலும் சரி, யோவானா இருந்தாலும் சரி, ரிஷபா லோரிக்கன் ரிக்கந்தர் பேதுருவா இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த மன திரும்புதலை பத்தி தான் பேசியிருக்காங்க. ரிக்கந்த பைபிளை ஒழுங்கா வாசிங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த ராப 4 வாக்குத்தத்த வசனத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு ரிக்கந்த ராப சபைகளுக்கு வராதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராப கெல்ல ராபா லோரி கபா பாவம் செஞ்சு ரிக்கந்த ராபா லோரி பாவம் செஞ்சு ரிக்கந்த ரா பாவம் செஞ்சு நீங்க சபைகளுக்கு நீங்க வரக்கூடாது. ரிக்கந்த ராம் ஆலயோன்றது ரிக்கந்த ஒரு தூய்மையான கர்த்தர் அசைவாடுற இடம். ரிக்கந்த ராபா லோரி கபா ஒன்ஸ் நீங்க மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிட்டா நீங்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தான் வாழணும். துணிகர பாவத்துல எந்த மக்களையும் நீ வர நாட்கள்ல நான் அங்கீகரிக்க போறது கிடையாதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். இஷபா தரிபா லரிகபா காலை நீ செல்லாதன் என்று கர்த்தர் சொல்றார். அதி சீக்கிரத்தில் வருவேன் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த ரேபே லொரிக்கந்த லரக்கல ஷபக்கா பாபா துரிக்கல ரபா லோரிகா பாபா ரிக்கந்த ரபாலோ நான் எச்சரிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ரி பாபா கிருபை கிருபை ஓடாதீங்க. ரிக்கந்த ரபா மர்சிஃபுல் காட் ஓடாதீங்க. ரிக்கந்த கர்த்தரோட இன்னொரு முகம் இருக்கு. ரிக்கந்த ரபா லோரிகா பாபா ஜாக்கிரதையா இருங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா லோரிகபா ஒருவரும் கெட்டு போறது கர்த்தருக்கு விருப்பம் கிடையாது. ரிக்கத லெக்கே ஷக்க லரி தரிபா லரபா ருதரா லரபா லரபா லக்கல ஷத ரெத ரபா லக்கல லபா லபா துரிக்கல ரஷபா லோரிகபா உரிக்கந்த ரஷபா லோரிகபா உரிக்கந்த ராபாலோரிக்க பாபா ரிக்கந்த ராபாலோரிக்க சத்தியத்தை அறியாம ரிக்கந்த ராபாலோரிக்க ரிக்கந்த ரஷதர் அசுத்த ஆவிகள் ரிக்கந்த சில வீட்கள்ல நான் பார்க்குறேன். ரிக்கந்த உங்களுக்கு சத்தியத்தை அறிய விடாம ரிக்கந்த உங்க வீட்டை சூழ்ந்திருக்க ஒரு அசுத்த ஆவிகளை நான் பார்க்குறேன். ரிக்கந்த ரஷபல் ஐ பைண்ட் தம் இன் ஜீசஸ் நேம். ரிக்கந்த ரபா ஐ பைண்ட் தம் இன் ஜீசஸ் நேம். ரிஷதர் ராபா லோரிக்க பாபா ரிக்கந்த ரா கட்டுகிறேன். ரிக்கந்த ராபா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரிக்கந்த ராபா லோரிக்க ஐ எம் பைண்டிங் தம் in Jesus name ரிக்கபா in Jesus name ரிஷபா லோரிகபா எந்த அசுத்தாவிகளும் ரிக்கந்த ராபா அந்த வீட்டை சஞ்சரிக்க உங்களுக்கு அனுமதி கிடையாது. ரிக்கந்த ராபாலோ பொல்லாத ஆத்மாக்களை ரிக்கந்த செத்து போன ஆத்மாக்கள் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறத நான் பார்க்குறேன். ரிக்கந்த ரா ஐ பைண்ட் தம் இன் ஜீசஸ் நேம். ரிஷதர் ஐ பைண்ட் தம் இன் ஜீசஸ் நேம். ரிக்கபாபா ஜீசஸ் நேம். ரிஷதர் ராபா லோரிகபா நிறைய பேருக்கு ரிக்க உங்களோட முன்னோர்களின் சாபம் ரிக்கபம் முன்னோர்களின் சாபம் ரிக்கந்த ராபா முன்னோர்களின் சாபம் ரிக்கந்த ராபா ஐ பிரேக் இன் ஜீசஸ் நேம். ரிக்கந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை நான் உடைக்கிறேன். ரிக்கந்த ஐ பிரேக் தம் இன் ஜீசஸ் நேம். ரிஷதர் ராபா கல ராபா ஐ பிரேக் தம் இன் ஜீசஸ் நேம். ரிஷபா லரிகபா லபா துரிகல ராபா தர்ரா துரஷத ராபா லோரிகபா காலம் இனி செல்லாத ரிக்கதா மனம் திரும்புங்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லோரிகபா பாபா நான் ஒரு ரீசன்ட் டேஸில் வந்து நான் ஒருத்தரோட புஸ்தகம் படித்தேன். அவர் பேர் பார்த்தீங்கன்னா பஷீர். அவர் வந்து ஒரு முஸ்லீம். அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக அவர் born and brought up as a முஸ்லீம். அவர் வந்து ஒரு முஸ்லீம் ஸ்காலர். அவர் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. நல்லா அந்த வேதத்தெல்லாம் படித்து பயங்கர பெரிய ஸ்காலராக இருக்கார். அந்த இடத்துல அவர் இருக்கார். அவர் வந்து அந்த மாஸ்க்லலாம் போய் அவர் நல்லா நிறைய பேருக்கு வந்து என்னென்ன அதை அந்த ஃபுல்லாக அந்த வேதத்தில் என்ன இருக்கோ அதை பற்றி ஃபுல்லாக அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த டைம்
டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வாட்டி அவர் ரோட்ல போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து இறந்துடுறாரு. இறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவரோட உயிர் பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு போறத அவர் பார்க்குறாரு. அந்த போற இடம் வந்து ரொம்ப இருட்ட வந்து அவரு அனலைஸ் பண்றாரு. அவர் என்ன அவரோட சாட்சியில அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, நம்ம இருட்டுல நடந்திருக்கோம். நைட் நேரத்துல நம்ம நடந்திருக்கோம். ஆனா அந்த இருட்டு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இருட்டா இருந்தது. ரொம்ப ஒரு இருட்டா இருந்தது. அந்த அந்த இருட்ட என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல போட்டிருந்தார். சோ அவர் ஆத்மா வந்து அந்த இருட்டுக்குள்ளே போகுது. திடீர்னு பார்த்தா அவர் வந்து தேடுறாரு. அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. நம்ம செத்துட்டோம். ஆனா நம்ம எங்க இருக்கோன்றது அவருக்கு புரியல. அப்ப தூரத்துல ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறார். அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த வெளிச்சத்துக்குள்ள இவர் எடுத்துக்கொள்ளப்படுறார். அங்க போறாரு. அந்த இடம் பயங்கர பிரகாசமா இருக்கு. அவருக்கு மைண்ட்ல நல்லா புரிஞ்சிருச்சு. இது பரலோகம்னு புரிஞ்சிருச்சு. அந்த பரலோகத்துக்கு போறாரு. ஒரு பெரிய கேட் ஒன்னு பார்க்கிறாரு. அந்த கேட்டுக்கு வெளியில 2 தேவதூதர்களை பார்க்கிறாரு. இவர் வந்து பார்த்துட்டே இருக்காரு. அவர் என்ன நினைச்சுக்கிறார், நம்மளை யாரோ வந்து வெல்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட தெய்வத்தெல்லாம் அவர் கூப்பிடுறாரு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அந்த இருட்டுக்குள்ளே போகும்போது அவருக்கு பயம் வந்ததுனால அவரோட தெய்வத்தை பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா யாருமே வரல. என்னடா நம்ம தெய்வம் வரல, ஒருவேளை நம்ம வேதத்துல சொன்ன மாதிரி நம்ம தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டா வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தீர்க்கதரிசிகளை எல்லாம் கூப்பிடுறாரு. அவங்களும் யாரும் வரல. அதுக்கப்புறம் தான் இந்த வெளிச்சத்துக்குள்ள அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. இப்போ இந்த தேவதூதர்களை பார்த்துட்டே இருக்காரு. உடனே அவர் சொல்றாரு, எனக்கு உள்ள விடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு உள்ள விடத்துக்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் ஏன் அப்படின்னோன்னு, இல்ல நீங்க வந்து இதுக்குன்னு உண்டான பர்சனே கிடையாது அப்படின்னோன்னு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நான் பூலோகத்துல பெரிய ஸ்காலர், நீங்க யார் என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள நிறைய ஜனங்க இருக்கிறத பாக்குறாரு. உடனே அவர் எட்டி பாக்குறாரு. ஒருவேளை நம்ம முன்னோர்களுக்கு இது உள்ள இருப்பாங்களோ, நம்மளோட ப்ராஃபிட்ஸ்லாம் உள்ள இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எட்டி பாக்குறாரு. ஆனா அவருக்கு ஒரு தெரிஞ்ச முகம் கூட கிடையாது. ஆனா ஒரு 5-6 பேர் அவர் ரெகக்னைஸ் பண்றாரு. ஆனா அது 5-6 பேர் அவர் என்ன பாக்குறாருன்னா, இவங்க எல்லாமே நான் சின்ன வயசுல இருக்கும்போது இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாச்சே, நம்ம கிட்ட வந்து இயேசுவை பத்தி சொன்ன ஜனங்களாச்சே, இவங்கெல்லாம் ஏன் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு ரொம்ப பிரகாசமான ஒரு வெளிச்சம் அவர் முன்னாடி வருது. அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ரொம்ப பிரகாசமா இருக்கு. ரொம்ப அருமையான அந்த வெளிச்சமா இருக்கான். பார்க்குறாரு. அங்கேருந்து ஒருத்தர் நடந்து வரதை பார்க்குறாரு. அவரை நடந்து வரதை பார்த்த உடனே இவரே அறியாம இது ஜீசஸ் மாதிரியே இருக்காரு, இவர் இயேசு கிறிஸ்துவாச்சு அப்படின்னு பார்த்து அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா அவர் கைகளில் வந்து காயங்கள் இருக்கிறதையும் பார்க்குறாரு. அவர் கண்கள் ரொம்ப கம்பேஷனாக இருக்கிறதையும் பார்க்குறாரு. கிட்ட வந்தாராம். அவர் சொன்னாராம், இந்த மாதிரி இவர் கேட்குறாரு, நீங்க ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே கர்த்தர் ஜீசஸ் சொல்றாராம், என்னை யார் பின்பற்றாங்களோ அவங்கனால மட்டும்தான் இந்த இடத்துல சஞ்சரிக்க முடியும், என்னை அல்லாம நீங்க பரலோகத்துல பிரவேசிக்கவே முடியாதுன்னு இவருக்கு வந்து அது எப்படி முடியும், இல்ல இது வந்து எங்க வேதத்துல வந்து அந்த மாதிரி சொல்லலையே, அந்த மாதிரி உங்களோட பேரை வந்து நீங்களும் ஒன் ஆஃப் த ப்ராஃபட் தானே அப்படின்னு வந்து ஜீசஸ் கிட்ட ஆர்கியூ பண்றாரு. பட் ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த ஃபர்கிவ்னஸை கொடுக்க வேண்டிய அதிகாரம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி பைபிள்ல சொன்னபடி ஐ ஆம் த ட்ரூத் அண்ட் த வே, நான் தான் வந்து சத்தியமா இருக்கேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணாட்டி ஒருத்தராலையும் இந்த பரலோகத்தை பிரவேசிக்க முடியாது, என்னையும் நீங்க ஃபாலோ பண்ணணும், என் கட்டளைகளை ஃபாலோ பண்றவங்கனால மட்டும்தான் இந்த பரலோகத்துல பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ரொம்ப மன உடைஞ்சு அழுகுறாரு. ஐயோ இப்ப நான் என்ன பண்றதுன்னு உடனே கர்த்தர் சொல்றாரா, ஜீசஸ் சொல்றாராம், நீ என்ன பண்ண, நீ திருப்பி பூலோகத்துக்கு போ, நான் உன்னை பூலோகத்துக்கு அனுப்புறேன், நீ போய் உன் சாட்சியை அந்த புஸ்தகமா போடு, பல பேர் இந்த சாட்சியை படிச்சு என்ன பின்பற்றுவாங்கன்னு இவர் அழுகுறாரு. ஐயோ நான் போக மாட்டேன், உங்களை பத்தி நான் சொல்ல மாட்டேன், ஒரு பையன் கூட என்ன நம்ப மாட்டான், எல்லாரும் என்ன கொன்றுவாங்க, என்ன கல்லடிச்சு கொன்றுவாங்க, நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஜீசஸ் ரொம்ப கோபமா இருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், நான் உன்னை இப்ப திருப்பி அனுப்புறேன், உன் நேரம் இன்னும் வரல, உனக்கு கொடுக்கப்பட்ட பர்பஸை நீ ஃபுல்ஃபில் பண்ணல, நீ மறுபடியும் பூலோகத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு நீ அங்க புஸ்தகமா போடு, இந்த சாட்சியை நீ போய் சொல்லு, பல பேர் ரட்சிக்கப்படுவாங்க, அப்படி இந்த சாட்சியை நீ சொல்லாட்டி என்ன ஆகும்னா உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கர்த்தர் வந்து ஜீசஸ் வந்து ரொம்ப எச்சரிப்பா அவர்கிட்ட பேசியிருக்காரு. நீ சொல்லாட்டி உனக்கு அவ்வளவுதான், உனக்கு பரலோகத்துல இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை என்ன விடாதீங்கன்னு சொல்லும் போதே அவர் எந்த இடத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்தாரோ அதே அந்த இருட்டுக்குள்ள போறாரு. அந்த இருட்டுக்குள்ள மறுபடியும் போகும்போது அவரு சாத்தானை பார்க்கிறாரு. அதே மாதிரி நிறைய ஜனங்க வந்து அந்த பாதாளத்துல கதறத அவர் பார்க்கிறாரு. அந்த நெருப்புல வந்து கதறாங்களா, ஐயோ எங்களை காப்பாத்து,
காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பல நூற்றாண்டா இங்க இருக்கோம், இங்க நூற்றாண்டா இருக்கும், எங்களை காப்பாத்துறோன்ற கதறல் சத்தம். அவர் காலை பிடிக்கிறாங்களா, எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. யாரா என் காலெல்லாம் பிடிக்கிறதுன்னு அவர் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது தன்னோட முன்னோர்கள் அவர் பரலோகத்துல போய் யாரெல்லாம் தேடினாரோ அவங்களோட தீர்க்கதரிசிகள், அதே மாதிரி அவரோட முன்னோர்கள், இவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, அவரோட பெரிய பெரிய அவர் ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் அவர் காலை பிடிக்கிறத பார்த்தோன்னா அவர் மண்டம் உடைகிறார். ஐயோ நீங்கெல்லாம் இங்க இருக்கீங்களா இங்க இருக்கீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும்போது அவர் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து பூமியில வந்து அதுக்குள்ளே அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்காங்க. அவர் அங்க முழிக்கிறாரு. முழிச்ச உடனே அவங்க வைஃப் வந்து, ஓ நீங்க இறந்துட்டோம் நாங்க நினைச்சோமே, வைஃப் இறந்துட்டோம் நாங்க நினைச்சோமே, நீங்க உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருக்கு ஆனா வந்து பல மணி நேரம் அவரால் பேசவே முடியலையா. ஏன்னா அவர் பார்த்த விஷன், அந்த பார்த்த விஷயங்கள் எதுவுமே அவரால் பேச முடியல. நான் வந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் என் வாயை கூட திறக்க முடியல, அது ஒன்று தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்தார். நான் மனசு ரொம்ப பாரமாக இருந்தது. ஏன்னா என்னோட முன்னோர்கள் எல்லாம் அந்த பாதாளத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் என்னோட லீட்ஸ்ன்னு நினச்சோம், யாரெல்லாம் என்னோட டீச்சர்ஸ்ன்னு நினச்சோம், அவங்கெல்லாம் பாதாளத்தில் இருக்காங்க. எந்த தீர்க்கதரிசியை பேரை கூப்பிட்டு நான் வந்து என்னை காப்பாற்றுக்கணும், அந்த தீர்க்கதரிசியை வந்து பாதாளத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மனம் உடைஞ்சு நான் இருந்தேன். அப்புறம் ஒரு அளவுக்கு சரியானதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு அவர் வைஃப் கிட்ட சொன்னாராம், அவரோட அனுபவத்தை சொன்னாராம். இந்த மாதிரி இருக்கு, நம்ம வந்து இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர் இல்லாம வேற யாருமே கிடையாது, நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா அவரை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைஃப் கிட்ட சொன்னோன்னு உடனே அவங்க வைஃப்க்கு பயங்கர கோவம் வருது. அவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நம்ம வந்து காலமா வந்து ரொம்ப வைராகியமான முஸ்லிம்ஸ், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் நடந்ததுலேருந்து நீங்க செத்து போய் வந்ததுனால நீங்க என்னமோ வளர்றீங்க, உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கர கண்ணாப்பினான்னு திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. இவர் மன உடஞ்சு அழுகுறாரு. ஐயோ கர்த்தாவே, நான் இதை தானே நான் சொன்னேன், என் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னோன்னு திரும்பி ஜீசஸ் வந்து அவர்கிட்ட பேசுறாரு. நீ போ, சாட்சியை நீ உன் மக்களுக்கு போய் சொல்லு, நீ புஸ்தகமா போடு, பல பேர் இந்த சாட்சியை பார்த்து ரட்சிக்கப்படுவாங்க, நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவர் அந்த புஸ்தகத்தை முடிச்சார். ஸோ நான் இன்னைக்கு சொல்றது இதுதான், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அதை நீங்க மறந்துடக்கூடாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். இஷதர் ராபா லோரிக், மனம் திரும்புகள் ரிக்கந்தர் ராபால், பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்குன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். இஷபா லோரிக்கா பாபா லீரா தர ஷதா லக்கல்லா பதா லீபா தர பாலா பாபா துரேபேல ரஷதா ராபா லோரிக்கந்தர் ராபா லோரிக்கா, மனம் திரும்புங்கள் ரிக்கா பாபா, மனம் திரும்புங்கள் ரிக்கந்த, மனம் திரும்புகள் என்ற ஆவியானவர் சொல்றார். இஷதர் ராபா லோரிக்கா, ஒருவரும் கெட்டு போறது ரிக்கந்தர் ராபர், கர்த்தருக்கு விருப்பம் கிடையாது. ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா, உங்க சுய சித்தத்தால விழுந்துராதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா, உங்களுக்காக ரிக்கந்த இயேசு கிறிஸ்து தாங்க அவரோட தூய்மையான ரத்தத்தை சிந்திருக்காரு இந்த பூமியில. ரிக்கந்த, அதுக்கு நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா தீரஷதர் ராபா லோரிக்கந்தர் ராபா லோரிக்கபா. நிறைய இந்த கடைசி காலத்துல நிறைய தீர்க்கதரிசிங்களை நான் எழுப்ப போறேன். ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா, நிறைய தீர்க்கதரிசிங்களை எழுப்ப போறேன். ரிக்கந்தர் தீர்க்கதரிசினோ ரிக்கந்தர் ராபா, என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும், ரிக்கந்தர்லா ரஷபா, நான் எந்த காலேஜ் சீட்டு கிடைக்கும், ரிக்கந்தர் ராபா, எனக்கு எப்ப குழந்தை பிறக்கும், ரிக்கந்தர், அதை சொல்ற தீர்க்கதரிசிங்க அல்ல. ரிக்கந்தர் ராபா, எலியாவை போல, மோசேவை போல, ரிக்கந்த ஜெக்கேரியாவை போல, ஜெஃபேனியாவை போல, ரிக்கந்தர் எரேமியாவை போல, ரிக்கந்தர் ராபா லோரிக்க, இந்த மாதிரி தீர்க்கதரிசிங்களை நான் எழுப்ப போறேன். ரிக்கந்தர் ராபா, நிறைய பேர் ஐசாயா மாதிரி எழுப்ப போறீங்க. ரிக்கந்தர் ராபா, ஐசாயா மாதிரி எழும்ப போறீங்க. திரீபா லரசதர் ராபா லோரிக்க, இந்த செய்தி ஒரு வாலிபன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ரிக்கந்தர் ராபா, you will rise like prophet Isaiah says the Lord. ரிக்கந்தர் ராபா லோரிக்க, you will rise like prophet Isaiah says the Lord. ரிக்கந்தர் ராபா, ஐசாயா போல நீங்க எழும்புவீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். இஷதர் ராபா லோரிக்கா பாபா, ரிக்கந்தர் ராபா லோரி ரிக்கா பாபா, எசேக்கியேல போல ரிக்கந்தர், நிறைய பேர் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் பார்ப்பீங்க. ரிக்கந்தர் ராபா, எசேக்கியேல் மேல இருந்த அதே அபிஷேகம். ரிக்கந்தர் ராபா, எசேக்கியேல் மேல இருந்த அதே வல்லமை. ரிக்கந்தர் ராபா, அதே அபிஷேகம். ரிக்கந்த, ஒரு சில பேர் மேல வரதை நான் பார்க்கிறேன். ரிக்கந்தர் ராபா லோ, ரிசீவ் ராபா பாபா, ரிசீவ் ரிஷபா லாரிக்கபா, ரிசீவ் ரிபலா ரஷபா லக்கலா தாபா துரிபா தரபா தரபா தர சத லெக்கெலா பாபா டொரலா ரிஷத கெலா ராபா துரபா லாரிக்கந்தர் ராபா லோரிக்கபா Urikanda Rashada Rabalo, the last days anointing Rikanda Rab, last days anointing Rikanda Raba, last days anointing Rikanda Kadasikala Abhisheta Petrikolunga Rikanda, Kadasikala Abhisheta Petrikolunga Rikaba Baba, Rikanda Rabalo Rikaba, Mam Samana Yavramelem and Avi Wutruven, Kumaranam Kumaratim Tirkadarsna Urai Pargal, Vali Bergal Darsana Khan Bargal, Vaidanargal Sopana Khan Bargal, and Ulia Karan Malium and Ulia Kari Malium and Avi Wutruven, Rishada Rekela Baba.
பாபா. ஜோயல் 2:28 ரிக்கந்த ராபா லோரிக். அந்த அபிஷேகம் பல பேர் மேல வரத நான் பார்க்கிறேன். ரிக்கல்ல ரதலக்கல்லபா டுரதர ஷபா லோரிக்கபா துரிபால ரபா Dear Shadar Rabba Lorika Baba. Rikanda Daniel in Abhishegam, Rikanda Daniel in Abhishegam, Rikanda Rabba, Daniel in Abhishegam, Rikanda Rabba Lorika, the Ursula Valibergal Malavarana Pakra, Rishaba Lorika Baba, Petricolingal Rika Baba, Petricolingal Rishaba Lorika Baba, Petricolingal Rika Baba, Kartave Rishadar Rabba Lorika Baba, Rikanda Rabba Lorika Baba, Yara Yen and Tevegal in the Sadia Pathitrukanglo, Rikanda Rabba, and the Teve Elna Sandika Padano Kartave, Rishadar Rabba. In Jesus' name I pray. Amen. Thank you, Jesus.